வீடியோ போட்டு 1 மாசம் ஆச்சு. எல்லாரும் வாங்க அப்படியே வீடியோ கால்ல போயிடுவோம். அம்மா சார் வணக்கம் சார். சாப்பாடு. கம்மிடா எல்லாம் சாப்பாடு போடுறாருடா. கம்மிடா சர்க்கஸ் காமிப்போம்ல சார். எங்களுக்கும் சார் சர்க்கஸ் பயனுது கொடூரமா சார். இங்க கொஞ்சம் போடுங்க சார். சார் அவனுக்கு மட்டும் போடுறீங்க. இங்க பாடுறா. நன்றி சார். சார் நீ பாருங்க சார், ஒரு அப்பாவி பையன் இருக்கா. போட்டுருங்க சார். யோ போடியா டக்குன்னு. யோ சார் திங்கிறதுக்கு எதாவது கூட்டிருப்போங்க சார். பசிக்கிட்டு சார். ஒன்றும் இல்லைப்பா, வெத்துக்குமே இல்லை காரை விட்டுட்டு வரீங்களா சார்? ஏதோ பார்த்துங்க சார். வீடியோ வேற ரெண்டாவது வீடியோ அது. சப்ஸ்கிரைப் பண்ணி ரைட் பண்ணுங்க சார் ப்ளீஸ் சார். பின்னாடி ஒரு வார்த்தை அப்படியே அசால்ட்டாக பொறுமேண்டு புறா புறாவே போனாடி வார்த்தைக்குள்ள போய் தெரியல. பள்ளிக்கூட முடிஞ்சு வீட்டுக்கு வரதை விட்டுட்டு அங்கே சுற்றிட்டு இருக்கான். இவன்கிட்ட இதே வேலையே போச்சு. எங்கடா இருக்க சின்ராசே? எங்கடா போன? ஏங்க இங்கே சின்ராசன் ஒரு பையன் இங்கே வந்தான் பார்த்தேன். வா என்ன முறை இருப்பான், சின்னதாக இருப்பான். இங்கே வந்த சொல்லுங்க தம்பியா, பையனை பார்த்தியாப்பா? இங்கே தான்ப்பா இருப்பான், கருப்பா என்னோட சின்னதாக இருப்பான்ப்பா. என் பையன் நான் இங்கே பார்த்தேன் சொல்லுங்க. இங்கே தான் வந்தான் பார்த்தீங்களா? அதோ போடான்ட்டு குறுக்க வச்சுக்கின்னு. தம்பி வண்டி எடுத்து எடுப்பா. லைசன்ஸு, ஆசிப்புக்கு எல்லாம் காட்டு பார்க்கலாம். எல்லா டாக்குமெண்ட்டையும் காட்டு பார்க்கலாம். எங்கடா ஓட பார்க்க இன்னும் ஏன்னா உளுந்துடாதடா. அப்புறம் உளுந்துனே யாரோ தூக்கோனேனா. தம்பி லைசன்ஸ்லாம் கொடுத்துட்டு தப்பிச்சு போடுறே. வண்டி நம்பர் நோட் பண்ணுறான். வண்டி நோட் பண்ணுறான். என்னடா நீ? இல்லைடா, நீ எங்கே ஓனாலும் சரி இந்த இடமே இல்லை யா கண்ட்ரோல் தான். நீ எங்கே போனாலும் சரி வந்து மடக்கி பிடிச்சி ஆட்டோலாம் உடச்சு கூட பார்த்துக்க. எங்கடா இல்லைங்கடா உடுத்துறா. உண்டுறாயா? என்னடா நீங்கள் பொறுமையாக தான் போக வேண்டாம். இல்லைனா அவனுக்கு வியாயமாடா ஒரு மெதுவாக தாண்டா வரேன். ஏன்டா இவ்வளோ பாஸ்டாக போய் சாவறீங்க? இல்லைங்கடா உன் கேட்கவே விட்றா. ஏன்டா ஓடுறீங்க நீ? பாட்டு அவனேன்னு போயிட்டு இருக்கேன். ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? என்ன ஏதோ திங்கள் எதோ கொடுத்தீங்களா? இதுக்கெல்லாம் கேட்க வந்தடா. நீங்கள் என்ன பண்ணிட்டு ஓடுறீங்க? போகல போய் தொலைங்கடா. இருக்கிற தேவையில்லாத ஓடிட்டு இருக்கோம். அதுவா அது நம்ம ஃபிட்டாக ஆகணுங்கிறதுக்காக தான் ஓடிட்டு இருக்கணும். அதுக்கு ஜிம்மு கிம்புலாம் போனாமல. இதே ஒரே நேரமாக ஓடிட்டே இருந்தால் என்னடா பண்ணுறது? காலு கையெல்லாம் வலிக்குதுடா. எவ்வளோ நேரம்டா ஓடணும்? இப்படியே இந்த மெயின்டென்லேயே ஒன்றா தாண்டா நம்ம மசில்ஸ்லாம் க்ரோத் ஆகிடுச்சுமா, பல்காக இருக்க முடியும். நீயும் ஊருக்குள்ளே கெத்தாக இருக்க வேணாம். ஏற்கனவே ஊருக்குள்ளே மாசாக தானே சுற்றிட்டு இருக்கேன். இன்னும் மாசு வேணுமாடா? நான் இப்படி போய் சொல்கிறேன். இந்த மாதிரி விட்டுலாம் நீ தானே விட்டுவ. சொல்கிறது கரெக்டு தாண்டா. ஏன்டா ஒரே இடத்துல இப்படி நடந்துகிட்டே இருக்கும்? எதுக்கு எப்படி நடந்துகிட்டே இருக்கும்? இதுதாண்டா மனுஷன் கண்டுபிடிச்ச டெட்மில்லு. அட போடா, கால் வலிக்குது வரண்டா. எங்கடா போனா? என்னடா நீ? சரி நானும் வந்த பை. கருப்பு இருக்காத நல்லா தெரும் போல. ஐயா ஏற்றிட்டானே. ஐயா ஆம்புலன்ஸில் கூப்பிடுங்க. நம்பிட்டான் போல. 4-5 லட்சம் தெரும் போல. ஐயா ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்கள. ஐயா கால் உடஞ்சி போச்சு. யாராவது காப்பாற்றுங்க. ஐயா காப்பாற்றுங்க. ஏங்க அந்த சகாயம் பையன் வந்து இந்த மலை நோக்கி போனேன் அப்படின்னு கம்பேக் கொடுக்குறேன்னு எவ்வளோ மலை நோக்கி போனானாமே. அவன் திரும்பி வந்தானா? என்ன ஆனா கதை என்னன்னே தெரியலையே. அவன் தான் மலை நோக்கி போனேன்னு மரணத்தை நோக்கி போயிட்டாங்க. அவனை காப்பாற்றவும் முடியல, பண்ணவும் முடியல. பாவம் நம்ம கூட இருந்தவன் நம்ம இதை பண்ணியிருப்போம். போயிட்டான். என்ன பண்ண? எவனை கிட்ட பையங்க அப்படியே போயிட்டான். போனவன்னு திரும்பி வரல. எங்கே இருக்கானான்னு தெரில. மலைக்கு அடியில் செத்து போயிடானாமா. அவனை பார்த்து எல்லாம் கம்பேக் கொடுக்குறன்னு சுற்றிட்டு இருக்காங்க. என்ன பண்ண? தின் பண்ணாதாயா நாட்டில் அரிசுவே நடந்த மாடுதே. மச்சான் அதை வேணுமாடா? வேணுமா? வந்து வாங்கிக்க. போடா நீ வேணாடா. ஏன்டா வேணாங்கிற? நல்லா தான்டா இருக்கு, வந்து வாங்கிக்கடா. என்னடா நீ வேணுமா வேணாமா? ஒழுங்கா சொல்லி நானே தின்றுவேன். இல்லையா பார்த்துக்க. உனக்கு ஒன்றுமே கிடைக்காது. வேணாண்டா போடா. இன்னிலேருந்து உன்கிட்ட எதுவும் பேச மாட்டேன்டா. நீ கொடுக்கறதையும் வாங்கி சாப்பிட மாட்டேன்டா. நீயே சாப்பிட்டுக்க. நல்லாரு. நான் கூட வரலாம். போடா. பிரச்சனை பண்ணிட்டீல போ. நான் வரல. தனியாக தூங்குறேன். தனியாக இடத்துட்டு நானே படுத்துக்கிறேன்டா. போடா. நீ வேணா இது வேணாண்டா. போடா. இன்னாடி ரொம்ப வருத்தப்படுவ பங்கு. வேற ஒன்றும் இல்லை. வேணா சொல்லு தரேன். ஊச்சப்படாமல் கேளு. தந்தரோடா சொல்றது வேணான்னு. போடா. ஒன்று வேணா. போடா. நீ ஒன்றும் பஞ்செல்லாம் குழங்கிடுறா. நீ ஒன்று நார்மல் குழங்குடா. உனக்கு எவனுமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அமைதியாக வந்து சின்றா. போடும் கிடைக்காது.
தேவையில்லாமல் என்கிட்ட வம்பசிக்காத ஒழுங்கா வந்து சாப்பிடு. நீ ஒன்றும் பஞ்சு இல்லை, டீசெண்டாக வந்து சாப்பிடு. உன் டெசுமே எதுக்கு இப்போ கேட்கறது தரண்டா வாடா. வேணுமா? என்ன பசி? இங்கே சாப்பாடு. டேய் எங்கடா நீங்களா ஏன் சாப்பிடு? நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க எல்லாம்? டேய் கொஞ்சமாச்சும் விட்டு வைக்கிறீங்களாடா? டேய் இங்கே எவ்வளோ இருக்கு? டேய் எல்லாம் ஃபுல்லாக முடிச்சேன் நோடுறா. டேய் யாரா நீ விளக்குற நோடுறா? யாரா நீ? டேய் நோடுறா எவ்வளோ பசி. யாரா நீங்களா? ஞம் 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 ஞம். எல்லாம் செழிப்பான கையா இருக்கா? நல்லா ஒரு நல்ல பிட் குறிப்பா இருக்கும் போல. இன்னைக்கு ஒரு குத்துன்னு ஐயா ஒரு ஒரு மாசத்தோட உட்காந்து அப்படியே ஜாலியாக சாப்பிடலாம் போல. நல்லா சாப்பாக்கிட்டு இது நல்லா அது ட்ரைனிங் இல்லாமல் போச்சு. அதனால தான் கொஞ்சம் குத்தம் இல்லை. யாரும் ஒன்றும் இல்லை, தப்பாக நினச்சிக்காதீங்க. ஆகிட்டு வாங்க எல்லாம் ஏன்னா கூர்மையாக இருக்கும். எப்பயுமே கொம்பு தான் ஒரு குசுக்கு வந்து ஒரு முக்கியமான விஷயமே. வச்சு ஒரே இருங்க ஒரே உள்ளே போனால் ஐயோ என்ன உள்ளே போக மாட்டேங்குது. ஐயோ ஏன்னா அது நம்ம பரம்பரைக்கு அசிங்கமாக செய்யலாம். ஐயோ இந்த விஷயம் விரைவு தெரிஞ்சால் யாருக்கும் நோயை பரவவும் முடியாது. எல்லாமே பொழைச்சிக்குவாங்கள. டேய் என்னடா இல்லை ஹோம்ஒர்க்கில் பண்ணிட்டு வந்தீங்களாடா? இல்லை சார் நாளை இது பண்ணலாம் சார். பின்னாடிக்கிறோன்னா அது எதுவுமே பண்ணலாம் சார். டேய் என்னடா நீங்கள் ஹோம்ஒர்க்கில் தான் வரிய வர வர உங்கள் சேட்டையெல்லாம் அதிகமாகிட்டே போயிட்டுருக்கடா. இதா வர வர உங்களுக்கு எல்லாம் பேரண்ட்டை கூட்டுவாங்கடா ஃபஸ்ட்டு. ஹெச்எம்கிட்ட சொல்லி உங்களாம் ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்தாரா சரியே வரும் போல. தேண்டாக்கெல்லாம் சோம்பேறித்தனமாக இருக்கீங்க கிடைக்கட்டேன். ஆனால் இவ்வளோ சோம்பேறி இருக்கீங்க டேய். ஏன்டா அப்படி சோம்பேறித்தனமாக இருக்கீங்க? எங்களாம் வந்து போன மாதிரி ஆக்டிவாக இப்போ சொல்ல தூங்காம மாதிரி எந்திரா தூங்கிட்டு இருக்கீங்க கிளாஸில். இல்லை தப்புடா டே. குடும்பத்தில் பிரச்சனை வருது சாவேந்திரன். அதுக்கு நீ யாரா விட்டு போகிற எல்லாத்தையும்? திரும்ப வாடா டே. ஏன்டா இப்படி கோஷனை போகிற? கோஷன் எங்கடா போகிற நீ? தனியாக போய் பெரிய பெரிய சாதனைலாம் பண்ண போகிறேன். பெண்குன்னு வரலாற்றில் யாரும் பண்ணாத அளவுக்கு நான் பண்ண போகிறேன்டா. வரண்டா டேய் பை. என்னையென்னா மறந்துடுங்கடா. நான் திரும்பி வரமாட்டேன். ஏதோ கண்டிப்பாக நான் சாதனை பண்ணிட்டே திருவோண்டா. உங்களெல்லாம் உங்களை முன்னாடி கெத்தா வந்து நிற்பேன்டா. அதான் தடுக்க முடியாதுடா. அதை மட்டும் நான் வச்சுக்கங்கடா. நீங்களா ஒரு நாள் வருவேன்டா. அப்புறம் நீங்களும் மறக்க மாட்டேங்கடா டேய். பாய். சவால் வேற விட்டுட்டேன். ஐயோ நடக்க முடியலையே. எப்படி தவழ்ந்து போக வேண்டியதுதான். மாட்டு பையா டேய் உடம்பா போடா. டே மாட்டு பையா என்னடா மாட்டு பையா மரியாதை கூட முடியல. ஓடுறா தக்காளி கொஞ்சம் பசிக்கல. சரி அவங்க கேட்டேன் என்ன பண்ணுவாங்கன்னு தெரில. சார் கொஞ்சம் பசிக்குது சார். இவர் நல்லவராக அது போல் வெளியே புல் இருக்கு போய் தின்ட்டு வந்துடுறா. தின்ட்டு வந்துடு போலாம். டேய் 7th B பசங்க எல்லாருமே லைனில் வாங்க. உங்கள் எல்லாத்தையும் நான் தான் கூப்பிட்டு போனோம். எல்லாம் டீசெண்டாக தொலைஞ்சிடாதீங்களா. பின்னாடியே மெதுவாக நடந்துவாங்க. அப்படி தான் மெதுவாக இறங்க. கீழே விழுந்தேன்னா எல்லாருமே விழுந்துருவான். கொஞ்சம் எல்லாம் டேய் சீக்கிரம் வாடா. நீ மட்டும் என்ன லேட்டாக வர பின்னாடி வரா. டேய் நீ என்ன லேட்டாக வர டக்குன்னு வாடா. ரொம்ப அர்ஜென்டிங்க. சரி வா டக்குன்னு வா. பொறுமையாக தான் இருக்க முடியுது. டேய் 7th B பஸ் வரானுங்களா. அவங்க எவ்வளோ தான் பயன்படுத்தினாலும் அந்த பயத்தை மட்டும் கண்ணில் காட்டாதீங்க. அப்புறம் நம்மளோட டம்மி நினச்சிருவாங்க. அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு திறப்ப போங்க. யாவும் நம்ம ஒன்றும் பண்ணுவது. அப்படியே வாங்கடா ஃபாலோ பண்ணிட்டு வாங்கடா. அவ்வளோதான்டா நம்ம தான்டா வெயிட்டு இந்த கிளாஸ்லையே. வாடா நம்மளை ரன்னிங் ரேஸ் கூப்பிடுறாங்க. நம்ம ஜெயிச்சுட்டு அவங்க முன்னாடி கெத்தை காட்டுறோம். எல்லாம் வாங்கடா காலை ரன்னிங் ரேஸ் போ. எல்லாரும் போய் வாமப்பிடுங்கடா. நைட்டு ஃபுல்லாக வாமப்பா எடுத்து தூக்க வராமல் கூப்பிட்டு போகிறானே. நீ கண்டிப்பாக தூத்துடுவோம். அசிங்கப்பட போகிறேன். வேகமாக வாங்கடா. நான் இந்த நாள் பொறுமையாக வந்துட்டுருக்கீங்க. போட்டி ஆரம்பிக்கும் போது எல்லாம் வந்து லைனில் இல்லைங்க. நீங்கள் நம்ம ஜெயிக்க போகிறோம். கெத்தை காட்ட போகிறோம். நம்ம தான் குரங்கு ஒரு கதை சொல்ல போகிறேன். என்னன்னா உங்கள் குடும்பத்திலே பஞ்சுன்னு குரங்கு இருந்துச்சாமா. அந்த குழந்தைக்கு வந்து எல்லாருமே தொந்தரவு பண்ணிட்டு நான் குடும்பத்தில் யாருமே சேர்த்துக்கலையா. இந்த மாதிரி தொந்தரவு பண்ணுறதால இருடா சொல்கிறது கேள்றா. அந்த குழந்தை வந்து ஒரு குழந்தை பொம்மை கொடுத்து அதோட வாழ சொல்லியிருக்காங்க. அந்த பொம்மையும் நிறைய நாள் வாழ்ந்துருக்கான். இதனால தான் சொல்கிறது யாரையுமே துன்பப்படுத்தாதீங்கடா. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? உங்களால் அப்புறம் எத்தனை பேர் இந்த குழந்தை வந்து எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கோம். நீங்களாம் வந்து ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? பண்ணாதீங்கடா. அப்படி இந்த மாதிரிலாம் பண்ணுறது தப்புடா. சுத்தமாக தப்புடா. ஒழுங்கா அந்த குழந்தை பார்த்துக்கங்களா. அந்த குழந்தை அவங்க குடும்பத்தோடு சேர்த்திக்கங்க. ஏன்டா இப்படி தனியாக பேசி உசுக்கிறீங்க அந்த குழந்தையும்? வேறு ஒழுங்கா கேளு. அந்த குழந்தையும் நல்லா பார்த்தேன். தனியாக வாங்கி தரேன் எது ஒன்று. போடாத பக்கம் ஏடா பழிச்சு காட்டுற. போடா அந்த பக்கம். நான் மறுபடியும் பழிச்சு காட்டுற. இப்போ மதிப்பே இல்லை என் மேலே. போடாடி. எனக்கு பயந்து இவ்வளோ காரங்க நிற்கும் போது நீ மட்டும் எப்படா அவ்வளோ தைரியமாக வர? என்ன கில்லி படுத்த விஜயடா நீ? இங்கே பாரு எவ்வளோ பேர் எல்லா பேர் எனக்கு பயந்து நிற்கிறான். சொல்ல அடிக்கிற பற்றியா? இருபத்திரா வண்டிய எவ்வளோ பேர் பயந்து நிற்கிறான். நீ மட்டும் ஏன்டா பயம் விட்டு போச்சுல. ஒரு 4-5 காரை அடிச்சுன்னு வரணும்னா தெரியும் நான் யாருன்னு. கொஞ்சம் அசால்ட்டாக விட்டு அப்படியே வந்து எடுத்து போயிடுவேன். டேய் நான் மறுபடியும் எடுக்கிறா. மரியாதை இல்லையாடா என் மேலே.
இந்த மாதிரி ஒரே மாதிரி தான் காரோட சேர்ந்து நீ சட்னி ஆயிடுவ பார்த்துக்க. வேறு ஒன்று சுரண்டிட்டே எடுக்கணும். எப்படி நீயே முடிவு பண்ணிக்க? இந்த மாதிரி எல்லா பேரும் அங்கே நீ மட்டும் என்ன உண்டே வந்த மாட்டிக்கிட்டே தனியாக வந்து தேவையெல்லாம் மாட்டிக்கிட்ட பற்றியா? உங்கள் எல்லாத்தையும் விட்டுறான் தான் இருந்தேன். ஆனால் எல்லாரும் அங்கே நிற்கும் போது நீ மட்டும் தைரியமாக வந்து இவ்வளோ தூரம் ஊட்டிகிட்டு வந்திருக்கேன்னா ஒரு தைரியத்தை வந்து நான் பாராட்டுறேன். அதனால் உன்னை கொல்ல மாட்டேங்கிறது சொல்ல முடியாது. உன்னை என்னை பற்றி நான் யோசிக்கணும். அப்படியே கொண்டா இங்கே நில்லு. அவன் செத்துட்டான்டா. ரொம்ப கலப்பாக இருக்கு. உள்ளே போய் உட்காந்தாடா. என்னடா ரூம் இது இவ்வளோ அலங்கோலமாக இருக்கு. என்னம்மா அது ஸ்வீட்டெல்லாம் போட்டு ஸ்வீட்டு விற்கிறவனுக்கு ஏமா இருவா போட வச்சுருக்க. ஸ்வீட்டை தூக்கி ஓடமாயிடும். இவ்வளோ வந்தா பார்த்தா இருக்கிறது இவ்வளோ சின்னதாக இருக்கு. இவ்வளோ சின்னதாக வீடு தட்டுவீங்க. எங்களை மாதிரி பெரிய மனுஷங்க வரவங்களுக்கு பெருசாக கட்ட வேண்டியதானே. நான் நீங்கள் சரி சரி சும்மா தான் வந்தேன். வெளியே வந்து ரொம்ப குளிராக இருந்துச்சு. அதுதான் உள்ளே வந்து தூங்கலாம்னு. அப்படியே கொஞ்சம் இடம் கொடுத்தீங்கன்னா அவன் வந்துடுவேன். அது வேணாம்மா. சரி இடமெல்லாம் ஒன்று வேணாம். சாப்பிட்றதுக்கு தந்தீங்கன்னா அப்படியே கிளம்பிடுவேன். அது இருக்கா என்ன? அது இருந்தால் அப்படியே கொடுங்க. அப்படியே கிளம்பிட்டுங்களா? அது ஒன்றுமே இல்லை. சரி வரட்டா? பாய். எல்லாரும் போயிட்டு வரேன். இல்லை 10 ரூபாய் இருந்துங்க. எதுவும் தொலைச்சிடாதீங்க. பாய். கடை சைடு வரேன். பாய். திரும்ப போனாலும் அடிக்கடி வருவேன். புரியுதா? அப்பப்போ வந்து சாப்பிட்டு கேட்பேன். அப்பப்போ நீங்கள் தரணும். ஓகேவா? பாய். இப்போ நான் அதான்டா ஊரோட டாப்பில் இருக்கேன். இது எல்லாமே எனக்கு கீழே தான். ஆனால் அந்த இடத்துல கூட்டு வந்து வச்சவன் நீ. ஏதுடா போகிறங்கிற என் ஊரவே நின்றுடா. நான் 10 ரூபா பார்த்துக்கிறேன். என்னதே 10 ரூபா பார்த்துக்கிறேன். டேய் என்ன பண்ணுற தொங்காதடா உளுந்துடா கீழே. இருடா யாரும் சாக சண்டா. என் திறமையை பண்ணுற அப்படி இப்படி ஊஞ்சலாரன். இந்த மரத்தை எவ்வளோ ஆட்டினாலும் கீழேயே விழமாட்டா போடைய. இன்னும் கொஞ்சம் கீழே போய் ஆட்டணும். அது இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் மரம். நாங்கள் பேர் உள்ள வைக்கிறோமே. அட போட முடியல. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.